வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். டிசம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒன் ஸ்மால் ரெக்வஸ்ட், ரொம்ப மேலான ஆதரவு ரொம்ப வருஷமாக கொடுத்துருக்கீங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நிறைய கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் எங்களை சர்வீஸை யூஸ் பண்ணும்போது நீங்கள் சங்கர் நாராயண் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படின்னு கீ பண்ணி எங்கள் வெப்சைட்டை கன்ஃபார்ம் பண்ணி அதில் என்னோடய இமேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த லைஃப் ஹாரோஸ்கோப்ன்ற டைட்டிலை எல்லாரும் இப்போ காப்பி பண்ணி யூஸ் பண்ணுறதுனால இதை நீங்கள் இனிமேல் சங்கர் நாராயண் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற அந்த கீவேர்டு மூலிமா யூஸ் பண்ணுங்கன்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இப்போ தொடர்ந்து நம்ம இந்த மாத பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நியூ இயர் பலனும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். வெகு விரைவில் அதுவும் ரொம்ப டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன் இன் அட்வான்ஸ். ஸோ அட்வான்ஸ் விஷஸ். டிசம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். மகர ராசி. மகரம் ராசி நண்பர்களே, 2025 டிசம்பர் வந்துட்டோம். மகரம் ராசி நிறைய பேர் என்ன மகர ராசியான்னு கேட்டீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் ப்ளூ ஷர்ட் நிறைய போகிறீங்களா, மகர ராசியான்னு கேட்டீங்க. எனக்கு ப்ளூ ஃபேவரட் கலர், பட் நான் மகர ராசி இல்லை. ஆனால் மகர ராசியை சேர்ந்த நிறைய பேர் நிறைய கஷ்டங்களை நான் ரொம்ப க்ளோஸாக பார்த்தேன். வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் உங்களுக்கு நான் ஜான் 2025 ரொம்ப பாசிட்டிவான ஹோப் கொடுத்துட்டே இருந்தேன். மகரம் ஏழரசன்லேருந்து வெளியே வந்திருக்கு. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற நன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிட்டு வருவீங்க. தடைகள் இல்லை, நோய்கள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, கடன்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் கொடுத்தேன். நிறைய எனக்கும் அந்த ஃபீட்பேக் என்ன கிடைச்சதுன்னா, பரவாயில்ல, ரியலி வி ஆர் சீயிங் லாட் ஆஃப் சேஞ்சஸ் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு மாற்றம். ரியலி வி ஆர் சீயிங் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கேள்விப்பட்டேன். வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு ஷேர் பண்ண மெசேஜ் என்னென்னா, ரியலாகவே ரொம்ப நல்லா சேஞ்சஸ் தெரியுது, கொஞ்சம் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிசம்பர் வந்துட்டோம். இந்த வருஷத்தில் நான் நிறைய மாதம் ரொம்ப பாசிட்டிவாக தான் ஹோப் கொடுத்தேன். டிசம்பரில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மகரம்க்கு 12th ஹவுஸில் நிறைய பிளானட் பொசிஷன் எடுக்குது. 6ஆம் இடத்துல குரு அண்டு சனி 3rd ஹவுஸில் வக்ர நிவர்த்தி அடைவார். ராகு கேது 2nd and 8th ஹவுஸில். புதன் 11th ஹவுஸில் இருக்கும். மந்தோட அந்த ஃபஸ்ட் வீக் ஓகே, டிசம்பர் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் ஓகே. செகண்ட் வீக்லேருந்து என்ன நடக்குதுன்னா, 8th of டிசம்பர்லேருந்து உங்களுக்கு செவ்வாய் முதல்ல அடி எடுத்து வைப்பார் 12th ஹவுஸில். ஃபாலோடு பை சூரியன் 16th of டிசம்பர். ஃபாலோடு பை சுக்ரன் 20th of டிசம்பர். புதன் 11th ஹவுஸ்லேயே பொசிஷன் எடுக்கும் செகண்ட் வீக்கில். அது 11th ஹவுஸில் மந்த் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் இருக்கும். மந்தோட எண்டில் தான் மூவ் பண்ணுறார். அப்போது இந்த மாதம் குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். ஏன்னா மகரம் குருவுடைய நேரடி தேவைன்னு ஒன்றும் பெருசாக இல்லை, வந்தாலும் சந்தோஷம்தான். பட் அது 6th ஹவுஸில் வக்கரகத்தில் இருக்கிறது உங்களுக்கு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். ஆனால் செவ்வாய் 12ஆம் இடத்துல, சூரியன் 12ஆம் இடத்துல, சுக்கிரன் 12ஆம் இடத்துல, இதெல்லாம் நான் பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, டிசம்பர் மாதம் சப்போஸ் யூ ஆர் இன் அ பிளான், ஏதோ ஒரு 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 கரியர் ரிலேட்டடாக, பிஸ்னஸ் ரிலேட்டடாக, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக, பர்டிகுலராக ஏதோ ஒரு ப்ரொமோஷன் ரிலேட்டடாக, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஆர் சேஞ்ச் ஆஃப் ஜாப், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, டெசிக்னேஷன், ஏதோ ஒரு முயற்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதம் நீங்கள் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு சூப்பராக இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபேவராகவே நடக்கும் அப்படின்னு நம்பாமல், ஓகே நமக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு ஏதோ போயிட்டுருக்கு, அதை அழகாக மெயின்டைன் பண்ணால் வெல் அண்ட் குட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஃபேவராக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். அப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு என்னோட கருத்தாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 2025 டிசம்பர் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு பாசிட்டிவ் சைடில் மூவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அது நீங்கள் பொறுமையோடு கையாண்டிங்கன்னா தான் இந்த மாதம் ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது அன்ஃபேவரபிள் மந்த்துன்னு நான் சொல்லலை, பட் நியூ டிசிஷன்ஸ், நியூ சேஞ்சஸை வேக வேகமாக பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. செகண்ட் திங், ஃபார் ஃபேமிலி, ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்துடைய வாழ்க்கை, ஒரு உறவு, ஒரு வாழ்க்கை, ஒரு திருமணம், இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் எப்படி இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு அப்படியே தள்ளி போட்டிருக்கேன். தை மாதம் வரட்டும். இந்த டிசம்பர் மாதம் 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸில் அந்த ஃபேமிலி கல்ச்சர், அந்த பாண்டிங், ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு மேரேஜ் ரிலேட்டடாக எடுக்கிற முடிவுகள், இதெல்லாம் சரிவர நடந்துரும், அது பர்ஃபெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாமல் ஏதோ ஒரு சின்ன இழுபறி தெரியுது. கொஞ்சம் பொறுமையாக போனால் நல்லாயிருக்கும். சிம்பிளாக அந்த ஐடியாவை கொஞ்சம் தள்ளி போடலாம்.
அது பெட்டர். ஏன்னா மார்ஸ், அதாவது இப்போ செவ்வாயுடைய பொசிஷன் மாறணும். அது மாறினா தான் தடை எதுவும் இல்லாமல் கிளியர் ட்ராக்கில் கொண்டு போகும். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த ஐடியாவை தள்ளி போடலான்னு நான் சொல்கிறேன். மாணவர்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, மகரம், உங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, வெறும் படிப்பு மட்டும்தான் கவலைன்னா அங்கே பிரச்சனை இல்லை. பட் நிறைய விஷயங்களை திங்க் பண்ணிட்டே வருவீங்க. ஏன்னா 7 சனிலாம் முடிஞ்சிருக்கு. ஆனால் நிறைய விஷயத்த வந்து அதிகமாக திங்க் பண்ணி ஒரு கன்ஃபியூஷன் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் இருக்கும். டிசம்பரில் வந்து அன்வான்ட் தாட்ஸுக்கு வந்து இடம் கொடுக்காம, லைக் உங்கள் வேலையே வந்து வெறும் படிப்பு, ஹெல்த்து, ஒரு நல்ல ஃபுட்டு, நல்ல தூக்கம், ஒரு நிம்மதியான ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறது, அது வரைக்கும் மெயின்டைன் பண்ணால் பிரச்சனை எதுவும் இல்லை. ஸோ அன்வான்ட் திங்கிங் அப்படிங்கிறத நீங்கள் வந்து குறைக்கலாம். அது தேவையற்ற சிந்தனை தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். அது இருந்தால் வெல் அண்ட் குட். மகரம், டிசம்பர் 2025 வில் பி பெட்டர். அடுத்து வந்து இல்லத்தரசிகள், பெண்கள், குறிப்பாக மகரம் வந்து பெண்கள் பலவிதமான துன்பங்களையும் இன்னல்களையும் அனுபவித்த காலம் தான் 7 சனி. பட் அது ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் நிறைய எல்லாமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி தான் இருந்தது. லாஸ்ட் மந்த் ஆஃப் த இயர் 2025 டிசம்பர் அவ்வளவு ஃபேவராக இல்லை. நீங்கள் நினைக்கிற விஷயங்கள், குடும்ப உறவுகள், உங்கள் கணவருடைய அன்பு, அவரோட ஒரு புரிதல், உறவுக்காரங்களுடைய ஒரு புரிதல், அவங்களுடைய நலன், உங்களுடைய நலன், உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அமைதி, இதெல்லாம் அவ்வளவு நல்லதாக தெரியல, அவ்வளோ நல்லா இருக்கிற மாதிரி காமிக்கலை. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவும் தேவையில்லாத ஒரு விதண்டாவாத ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அன்வான்டாக சில விஷயத்தில் ஈடுபடுறத விட குறைச்சிக்கலாம். இல்லை சொல்லப்போனால் இந்த மந்த்தை வந்து நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது வந்து பெட்டர். ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அமைதி ஏற்படும்னு நான் நம்புகிறேன். அதனால் கொஞ்சம் பொறுமையை இழக்காமல் இருந்தால் இந்த ஒரு மாதம் தான் கடந்து செல்லும். அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து ஆரோக்கியம், ஹெல்த் வந்து ரியலி யூ ஹேவ் டு டேக் கேர் நவ். மகர ராசி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக மருத்துவரை சந்திக்கிற சூழ்நிலை 1 or 2 days வரும். வந்தால் உடனே அதை அட்டன் பண்ணுங்கள். ஏதாவது பெயின் தெரியுது, ஏதாவது இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் ஏதாவது கொஞ்சம் பெயின் தெரியுது, ஏதாவது சின்ன சின்ன காயங்களோ இல்லை வந்து நோய்களோ இல்லை உடம்பு வந்து சுகமின்மை ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா உடனே ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதம் வந்து சீரியஸான ஹெல்த் இஷ்யூ வரலனாலும் கூட டெஃபினட்டாக நிறைய மல்டிபிளானட் கன்ஜெக்ஷன் 12th ஹவுஸில் வந்து இருக்கிறதுனால திடீர்னு ஏதாவது ஒரு உடல் தொந்தரவுகள் அப்படிங்கிறது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் உங்களுக்கு வந்து ஃபேமிலி டாக்டர் ரெகுலராக இருந்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி என்னன்றது தெரிஞ்சு கிளியர் பண்ணிங்க. ப்ரேயர்ஸ் கொஞ்சம் சின்சியராக பண்ணுங்கள், கொஞ்சம் சேரிட்டிலாம் பண்ணுங்கள். இதெல்லாம் செய்ய உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும் நான் நம்புகிறேன். டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். ரொம்ப அன்அவேராக இதுலேயும் இருக்க வேண்டாம்னு நான் சொல்கிறேன். சீனியர் சிட்டிசன்ஸ், இந்த மாதம் நம்ம வந்து ரொம்ப பிரைட்டாக எதுவும் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ ஹோப்ஃபுல்லி இருக்கும் அந்த ஒரு கால சூழ்நிலையை வந்து புரிஞ்சுட்டு நீங்கள், ஏன்னா உங்களுக்கு இல்லாத அனுபவம் இல்லை, உங்களுக்கு இல்லாத ஆற்றல் இல்லை, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்காது, அவ்வளோ தூரம் அனுபவமாக பெற்றிருப்பீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை நீங்கள் வந்து ரொம்ப அமைதியான முறையில் பிரார்த்தனை செய்து கடந்து வென்றால் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். மொத்தத்தில் மகரம் 2025 டிசம்பர் இந்த இயரோட லாஸ்ட் மந்த் இஸ் வெரி வெரி ஆவரேஜ். அதை நீங்கள் புரிஞ்சு உணர்ந்துட்டிங்கன்னா சிம்பிளி அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி கொண்டு போயிடலாம் நான் சொல்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு டிரான்சிட்டோடைய ஒரு ஜென்ரல் வீடியோ தான் நான் கிளியராக கொடுத்துருக்கேன். இதை தவிர வந்து நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் தசா புக்தி கிளியராக பாருங்கள். ஆஸ்ட்ராலஜி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக டிப்ஸ் கொடுக்குறேன். உங்கள் ஜனன நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்னம் என்ன, உங்கள் தசா என்ன, புக்தி என்ன, இந்த 5 மேட்ரு தான் உங்களை வந்து வழி நடத்தும். இதுதான் வந்து ஒரு ரொட்டேஷன் சொல்லுவோம். ஏன் இது ஒரு ரொட்டேஷன்னா, இதை பேஸ் பண்ணி தான் டிரான்சிட் நடக்கும். இதை பேஸ் பண்ணி நடக்கிற டிரான்சிட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுக்கு உங்கள் ஜனன ஜாதகம் என்றது உங்களுடைய ஸ்ட்ரென்த், உங்களோட பேர்த் சார்ட் அப்படிங்கிறது உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட வீக்னஸ் என்ன, அது நீங்கள் ஒரு தடவை வியூ பண்ணி செக் பண்ணலாம். இதுக்கு நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஹாரோஸ்கோப்பே ரொம்ப கிளியராக டீட்டெயிலாக வித் லாட் ஆஃப், அதாவது நீங்கள் சாம்பிள் ஹாரோஸ்கோப்போட நம்ம சைட்டில் போய் பார்க்கலாம். அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. அதர் சர்வீசஸ், வாய்ஸ் கிளிப் சர்வீசஸ் இருக்குது, மேரேஜ் மேட்சிங் சர்வீசஸ் இருக்குது, நியூமராலஜி இருக்குது, வாஸ்து இருக்குது, ஜெமாலஜி, ரெமிடி, ரொம்ப சிம்பிள் ரெமிடி, அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் கன்சல்டேஷன். உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, நீங்கள் கனடாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் யூஏயில் இருந்தாலும் சரி, சிங்கப்பூர், மலேசியா, ஈவன் ஸ்ரீலங்கா, யூகே, நீங்கள் எங்கே இருந்தாலுமே சர்வீசஸை கொடுக்குறோம். ஆன்லைன் மூலிமா கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ உலகத்திலேருந்து எங்கே இருந்தாலும், எங்கே பிறந்திருந்தாலுமே அதில் டே லைட் சேவிங் டைம்ன்ற ஆப்ஷனோடு இருக்கும். அது அந்த ஊரில் பர்டிகுலர் டேட் அண்ட் டைமை பேஸ் பண்ணியே அந்த ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து சர்வீஸாக மெயிலில் பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணுறோம். நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப சிம்பிள் சர்வீஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, சங்கர் நாராயண்
லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படின்னு கீ பண்ணுங்கள். அந்த சைட் வந்துடும். சைட் வந்த பிறகு நீங்கள் அந்த சைட்டை கிளிக் பண்ணினா என்னோடய இமேஜ் தெரியும். ஸோ என்னோடய இமேஜ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண பிறகு அது என்னோடய டீம் நம்பரும் அங்கே வாட்ஸ்அப்பில் ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணி தான் ஸ்ட்ரெயிட்டாக வாட்ஸ்அப்பில் வந்துடுவீங்க. ஸோ சர்வீஸை சரியாக பயன்படுத்துங்க. அண்ட் தொடர்ந்து நான் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்கிறது, நிறைய உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட், நான் கொடுக்குற இந்த ஒரு ஜென்ரல் மெசேஜ், நான் வந்து கடவுள் கிடையாது, என்னால் எல்லாமே வந்து 100% ஒருத்தரை வந்து 100க்கு 100 சரியாக கைட் பண்ணி சரியாக சொல்ல முடியும்னு நான் சொல்ல முடியாது. என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஐ எம் நாட் காட். நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனிதன். பட் என்னால் என்னென்னா ஆஸ்ட்ராலஜிக்கலாக அந்த ரீடிங் எடுக்கும்பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும். என்னோட அந்த புரிதலை தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். அந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு ஏதாவது வகையில் அது பயன்படும் நான் நம்புகிறேன். அது பாசிட்டிவ் சைடில் வந்து ஒரு மந்த் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும். அப்போ நீங்கள் சில ஆக்டிவேஷனை பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த மைண்ட் சேஞ்ச் வரும். சம்டைம்ஸ் ஒரு மாதிரி போகும். சில டிரான்சிட் ஃபேவராக இருக்காது. அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் தள்ளி போடலாம். அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ நம்ம டைமை மாற்ற முடியாது, நம்ம சூழ்நிலையை மாற்ற முடியாது. பட் நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டால் என்ன, சில விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சா என்ன, அவ்வளோதான். இந்த ஒரு சிம்பிள் கைடன்ஸ் தான் நான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா இன்னும் பெட்டராக நிறைய வீடியோஸை பிளான் பண்ணுறோம். டீமாகவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் என்ன மாதிரிலாம் இந்த சர்வீஸை வந்து பெருசாக பண்ண முடியும், இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இப்போ ஒரு பேஜும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த பேஜில் வந்து நீங்கள் சிம்பிளாக அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சர்வீஸை வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். எங்கள் டீமில் நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ்டும் இருக்காங்க. அவங்களும் வந்து என்னால் எல்லாருக்குமே சர்வீஸ் 100% கொடுக்க முடியல. ஸோ நிறைய பேருக்கு நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். டீம்லேயும் சில ஆஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஸ்ட்ராலஜி இருக்குது, அவங்களுடைய சப்போர்ட்டோடு பண்ணிகிட்ருக்கோம். அவங்ககிட்ட நீங்கள் அந்த சர்வீஸ் எடுத்துக்க முடியும். ஆன்லைன் ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மெயிலே வந்துடும். ஸோ மெனி சர்வீசஸ் வி ஆர் டூயிங் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் வெரி டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுறோம். எந்த ஒரு ஒளிவு மறைவுலாம் கிடையாது. அண்ட் கிளியராகவும் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். நான் வெகு விரைவில் நம்ம 2026 நெருங்க போகிறோம். டிசம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய எண்ணங்களை, உங்கள் வேண்டுதல்கள்லாம் நீங்கள் தயார்படுத்தி அடுத்த வருடத்துக்கு நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி ஒரு ப்ரீ பிளான் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவடைகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை நல்ல நிகழ்ச்சி நான் சந்திக்கிறேன். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.